بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد وبالسند المتصل مني إلى حافل حديث رسول الله صلى الله عليه وسلم الإمام أبو عيسى محمد بن عيسى ثور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا سويد بن نصر قال حدثنا عبد الله بن مبارك عن معمر عن ثابت البناني عن أنس رضي الله عنه أنه قال أن شعر رسول الله صلى الله عليه وسلم كان إذا أنفى في أذنيه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் இன்று ஷமாயிலு திருமிதி என்ற கிரந்தத்தின் 29வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி விட்டிருக்கிறோம். இமாம் திருமிதி ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய கிதாபில் 1வது தலைப்பாக பாபு மா ஜாஅ ஃபீ ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடியின் அளவு குறித்த ஹதீஸுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மொத்தமாக அந்த தலைப்புக்கு கீழால் அவர்கள் 8 ஹதீஸுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் 6வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் விட்டிருக்கிறோம். அந்த ஹதீஸின் அரபு வார்த்தைகளை நாம் பார்த்துவிட்டோம். ஹதீஸின் கருத்தின் பக்கம் நகர்வோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமுடி சில வேளைகளில் அவர்களின் காது மடல்களின் பாதி வரை இருந்தது. அதாவது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் 3 விதமாக தலைமுடிகளை வளர்த்திருக்கிறார்கள், வாரி இருக்கிறார்கள். அவற்றில் ஒரு முறைதான் காது மடல்களின் பாதி வரை அவர்களுடைய முடி இருந்த என்ற ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுமுல்லா அவர்களும் இமாம் நசாயி ரஹிமஹுமுல்லா அவர்களும் அவர்களின் கிரந்தங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நாமும் வாழக்கூடிய நேரத்தில், நம்முடைய முடிகளை வெட்டக்கூடிய நேரத்தில் இந்த முறையையும் அறிந்து கொண்ட நாம் அடுத்த 2 முறைகளையும், வஃப்ரா என்ற ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையையும் 3 முறைகளையும் நல்ல முறையில் அறிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவாக பின்பற்றக்கூடிய சீதேவித்தனமான தக்வாதாரிகளாக, முத்தகீன்களாக, ஹபீபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய நல்ல மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.